வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக மலையாளத்தில் வெளிவந்திருக்கிற ஒரு ஹாரர் காமெடி ட்ராமா மூவி தான் கரகம். இந்த படத்தோட தமிழ் டப்டு விஷனை இப்போ உங்களுக்கு சோனியில் உள்ள எக்ஸ்க்ளூசிவாக ஆட் பண்ணியிருக்காங்க. படம் உங்களுக்கு மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்மே ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஸ்ரீநாத் பசி, ஃபெர்னினா அண்ட் சித்தார்த் ஜீன் பால் லால்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட சிம்பிளான கதைன்னு பார்த்தாக்க, 2 பேர் குடி போதையில் சிலுவைகளை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிமெண்ட்டில் இருக்கிற பேய்கள் எல்லாமே அவங்கள எப்படி துரத்துது அப்படின்றதையும், அது என்னென்ன பேயெல்லாம் வந்துச்சு அப்படின்றதையும், கடைசியில் அந்த 2 பேருக்கு என்னாச்சு அப்படின்றதையும், கடைசியில் என்ன மாதிரியான காமெடியான ஹாரர் சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. அண்ட் ஓவராலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே போகுது. இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான இடம் தான். மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டா நிறைய இந்த ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட்டு, புதுசாக எக்ஸ்பிளைன் மூவிஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்ரை தான் இந்த படமும். இந்த படத்தில் ஸ்ரீநாத் பாசியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக சாம்சீஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து நல்லா ஹாரர் எலமெண்ட்டுமே நல்லா காமெடி வேவ்க்கும் நல்லா வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. கேரக்டர் டெவலப்மெண்ட் கொஞ்சம் லைட்டாக சொதப்புற மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஆனால் இதில் வந்து ஒரு ஜெனரிக்கான ரிவெஞ்ச் ப்ளாட்டை காமிச்சிருக்காங்க. அடல்ட் சீன்ஸ் கிடையாது, பட் ஆனால் ஃபுல்லாமே காமெடி ஹாரர் தான் வந்து இந்த படத்தில் இருக்கும். அதனால் குடும்பத்தோடு கூட இந்த படத்தை உட்காந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ஓவராலாக ஒரு நல்ல மலையாளம் ஹாரர் காமெடி ட்ராமா மூவியை நீங்கள் பார்க்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். சோனியில் இந்த படத்தை தமிழ் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. வேண்டுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் ஆனால் 5க்கு 3 கொடுக்கலாம்.